ஒருத்தன் இறந்து போனானா, கடவுள் கிட்ட போனானா, கடவுள் வந்து கையில் ஒரு பெட்டி வச்சிருந்தாரா அவனை வரவேற்கிறதுக்கு, வா வான்னு. இஸ் இன்சைட் தட் பெட்டி, இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னாராம் கடவுள். பகவத்கீதைன்னு சொன்னதுனால இங்கிலீஷில் சொல்கிறேன் மேடம். வாட் இஸ் திஸ், இட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா, உள்ளே இருக்கிறது என் உயிரா, இல்லை அது என்கிட்ட வந்துருச்சு. என் கல்வியா, அது உலகத்திலே போய். என்னுடைய செல்வமா, வேறே செல்வம், அது எப்படி கூட வரும்? சூப்பராக வச்சிருக்கான் பாருங்க தமிழன் பேர், செல்வம். போய்கிட்டே இருக்கும். சரியா? இது பயமுறுத்த, நான் சொல்லிட்டு பயமுறுத்திட்டு தான் இருக்கிறேன். 3 தலைமுறைக்கு பின்னால் நீங்கள் சேர்த்து வைத்த எந்த சொத்தும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாது என்பதனை புரிந்து வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வேலைகளை நிதானமாக செய்யுங்கள். நான் பல வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன், 16 வருஷத்துக்கு முன்னால சொன்ன, ஒரு டாலர் போட்டு வந்தாங்க, 4.5 வயசுங்க என் பையனுக்கு. அவன் என்னை பார்த்துக்கல, மம்மி சூப்பர் அப்படின்னா. எதுக்குடானே? இன்னும் ஆஃப்டர் 25 இயர்ஸ் டிசைன் அப்படியே இருக்கும். 4.5 வயசுல சொல்றாங்க அவன். நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா 2 வீலரில் போயிட்டே இருக்கிறேன். குட் ஷெப்பர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்குல்ல, சுவர், அதில் எழுதி போட்டிருந்தான் ஒரு வார்த்தை. நான் அது ரொம்ப இதுவாக வச்சிருப்பேன் அந்த டாலரை. ஒரு வார்த்தையை பார்த்த உடனே 10 வருஷத்துக்கு முன்னால் என் பையன் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு. இதோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.